சாமி சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. நம்ம சபரிமலை போகிற யாத்திரையில நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம எரிமலையிலேருந்து நம்ம பம்பை வரைக்கும் பெரும்பாதை நடந்து போறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்த வீடியோ போடுங்க, அடுத்த வீடியோ அவ்வளோதானா? அடுத்த வீடியோ போடுங்க, இன்னும் வீடியோ போடாம இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு ஆர்வத்தோடு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வீடியோ எதுக்கு போட முடியல அப்புட்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி, அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் செலவாகும். இப்போ ஒரு நேரத்தை பார்க்காம நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து காய்ச்சல், அப்படி காய்ச்சலோடையும் நம்ம வீடியோ போடணும் அப்படின்ட்டு நம்ம அச்சங்கோயிலேருந்து குளத்துப்புல் வரைக்கும் வந்த வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பேட்டை துள்ளி ஆடினது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல. அப்படி வீடியோ பார்த்துருந்தாலுமேவும் லைக் வந்து 10 லைக்கு 15 லைக்கு தான் அந்த வீடியோவுக்கு லைக் வந்துருந்துச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு ஒரு டைட்டில் யோசித்து வைக்கணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், எவ்வளோ நேரம் செலவாகும். நான் காய்ச்சலோடு அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு யாரும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. லைக்கும் சரியாக இல்லை. லைக்கும் நீங்கள் சரியாக போடலை, வீடியோவும் சரியாக பார்க்கல. முந்தி நம்ம சேனலில் 10K 20K மில்லியன் கணக்கில் கூட வியூவர்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் கூட வியூவர்ஸ் வர மாட்டேங்கி. அப்படி வியூவர்ஸ் வராமல் இருக்கும்போது நம்ம வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் வியூவர்ஸ் வர மாட்டேங்கி அப்படின்ட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வீடியோ என்னத்தை வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்றாங்க, சரியாக பார்க்க மாட்றாங்களே அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 35,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க பார்த்தாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட வியூவர்ஸ் வந்துடும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வீடியோ பார்க்க மாட்றாங்க. அப்படி வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஒரு வீடியோ போட்டு அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி டைட்டில் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடுறோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த பார்க்குற வீடியோ வந்து நம்ம பெரும்பாதை போகிற வீடியோ தான். எரிமலையிலேருந்து பம்பு வரைக்கும் நம்ம பெரும்பாதையில் தான் நம்ம இப்போ நடந்து போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த எல்லா வீடியோக்குமே நீங்கள் லைக் போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எரிமலையில் பேட்டை துள்ளிட்டு நம்ம பேட்டை துள்ளுற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். அடுத்து மறுநாள் காலையில் 3 மணிக்கு நம்ம பெரும்பாதை எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம். நம்ம குருசாமி துணையோட அந்த எரிமலையில் வாழும் சாஸ்தாவையும் வாவரையும் கும்பிட்டு நம்ம பெரும்பாதை கிளம்பலாம். வாங்க சாமி, சாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எரிமலையிலேருந்து பம்பு வரைக்கும் ஃபுல்லாகவே பேரிருந்தோடு, முருகன் கோவில், ஆலகட்டி, அழுதமலை, அழுதையில் குளிச்சுட்டு கல்லிடங்குன்று, இஞ்சிப்பாறை கோட்டை, முப்பிலியம்மன் கோவில், உடும்பாறை கோட்டை, பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பை எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய பாம்பு, அந்த பாதை ஃபுல்லாக எப்படி ஒரு 10 அடி இருக்கும். பெரிய பாம்பு ஒன்று, ராஜநாகம் இப்படி தலையை இப்படி 2 அடிக்கு இப்படி எழுந்திரிச்சு படம் எடுத்த மாதிரி நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த பாம்பை பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த பாம்பு வந்து நம்ம பார்த்ததுக்கான அந்த ஐயப்பனே வந்து பாம்பு உருவத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்து கொஞ்ச நேரத்துலேயும் யானை வந்துருச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அது பாம்பு வரும்போது நம்ம என்ன செஞ்சோம், யானை வரவுமே நம்ம சாமி ஊரா என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் நம்ம பார்ட் 2 வீடியோவும் நம்ம பெரும்பாத வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதல் முறை நம்ம சபரிமலை போகும்போது ராஜநாகத்தை பார்த்தது இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம். நம்ம ராஜநாகத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் யானையை பார்த்தோம். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவை தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சாமி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம சபரிமலை பயணத்தில் நம்ம பெரும்பாதையில் போய் நம்ம பம்பையில் குளிச்சுட்டு மகர ஜோதி பார்த்தது, ஆவரண பெட்டி வேறு பார்த்தோம். அப்புறம் நம்ம சன்னிதானத்தில் போய் சாமி கும்பிட்டது, நெய்ய அபிஷேகம் பண்ணது, வரும்போது நம்ம சாமி கும்பிட்டு நிலக்கலுக்கு வந்து சோட்டானிக்கரை, குருவாயூர், மாசாணி கோயிலில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணது, பழனியில் வந்து சாமி கும்பிட்டது எல்லாத்தையுமே
நம்ம சேனலில் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சபரிமலை பயணத்தில் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ராஜநாகத்தை பார்த்தோன்னே நம்ம சாமி கூட என்ன செஞ்சாங்க, அது வந்து ஒரு ஐயப்பன் வந்து நம்மளுக்கு கொடுத்த எச்சரிக்கை மாதிரி தான் அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு யானை வேறு வந்துருச்சு. அது எல்லாத்தையுமேவும் நம்ம எதுக்காக நம்ம அந்த பாம்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா கொஞ்ச நேரத்தில் யானை வேறு வந்துருச்சு. அது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமேவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். நீங்களும் இந்த வீடியோ மூலிமா எங்களோட பெரும்பாதைக்கு வாங்க. பெரும்பாதை ஃபுல்லாக நம்ம நடந்து போய் நம்ம ஒவ்வொன்றாவும் ஒவ்வொரு கோயிலாகவும் நம்ம பார்க்கலாம். வாங்க சாமி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
பேரிருந்தோடு சாமி, பேரிருந்தோடு. ஐயப்பா வந்து பகல்னா தெரியும். ஆமாம் சாமி. டீ போல சாமி. Iya. ஆமா அது உண்மைதான். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். ஐயப்போ சாமி சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா நாங்களப்பா ஐயப்பா ஏழையப்பா ஐயப்பா சரணமப்பா சாமியப்பா மற்ற சபைகளை அன்னதானம் இருக்கின்றது, அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான சிறிய நன்கொடைகள் உங்களால் இயன்றளவு நன்கொடை தாருங்கள். அன்னதான வழிபாடு சாதம் சிறந்தது.
வழிபாட்டிலேயே மிக சிறந்த வழிபாடு அன்னதான வழிபாடு சாமிகளை அன்னத்தை தானம் செய்வது உங்களால் இன்றளவு உங்களிடமிருந்து போடக்கூடிய காணிக்கையினால் நன்கொடையினால் இங்கே அன்னதானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சாமியே 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 சரணமையப்பா. இன்றளவு நன்கொடை தாருங்கள் சாமிகளை. நன்கொடை தந்து உதவுங்கள் அன்னதானம் கொடுப்பதற்காக. உங்களால் ஒரு சாமிக்கு நன்கொடை அன்னதானம் கொடுக்கப்படுகின்றால் மிக சிறந்தது. சாமி பேர் சொல்லுங்க. இறைவன் பெயரால் இறைவனுடைய நாமத்தினால் ஐயப்பனுடைய நாமத்தினால் இங்கே சாமி அன்னதானம் கொடுத்திருக்காரு. சாமி நன்றி கொடுக்கின்றோம். சுவாமி சரணமையப்பா. ரஞ்சினி ரஞ்சித் சுவாமி அவர்கள் கோயம்புத்தூர் வருகிறது. இங்கே நம்முடைய ரூபாய் சாமியின் சாமியுடைய குடும்பத்தால் கலப்பாக ಬರ್ರಿ ಮುಂದೆ ಬರ್ರಿ
வீட்டில் பூஜை நடக்கும் அங்கெல்லாம் சாப்பிடுவோம். மண்டபத்துக்கு வந்து சாமி அதம்மா இருக்கிறது கொண்டு சாமி தெரியாத நிலச்சிற வந்து மண்டபம் போயிட்டா அதில் வந்து கலந்துடாம சாமி வீட்டோட அந்த அர்த்தம் வரும். அது 2 பிள்ளைங்க தூக்கத்தோட ஒரு ஆள் வரலாம் அங்கே கிருத்தாங்களுக்கு 4 பேருக்கு வந்தேன் கிருத்தாங்களுக்கு இப்போ இந்த வருஷம் தான் சாமி. இந்த வருஷம் தான். ஆமாம் சாமி. கிருத்தாங்களுக்கு இந்த நம்ம கொடுப்போம்ல. ஆஹா வேற கொடுப்போம் சாமி. அதான் எங்கள் ஊர் இந்த வேன் பிடிச்சி வருவாங்க சாமி. அதான் கிருத்தாங்கல்ல வந்து கிருத்தாங்கல் நம்ம சொல்லி வரல. அந்த பரமராஜ சாமி பாருங்க அந்த சாமி அந்த சாமி சார் அந்த டர்னிங்னா நம்ம நான் சொல்லணும். அப்ப நம்ம ஊர்ல நம்ம அவங்க வேற சில வேற நம்ம ஊர்ல காட்டு பாதையில இறங்கி வந்துட்டாங்க. அந்த யாருக்குல வேற அப்படியே போயிட்டே இருக்கிறது சாப்பாடு போல கிடையாது. ஒரு தூரம் கம்பெனி கபகபா பார்க்க போனா என்ன ஆச்சுங்களா ஒரே மக்களை பார்க்க போனா என்ன ஆச்சுங்களா என்ன சொல்றாரு எல்லாம் தேடுறது சொல்கிறேன். இது நடக்கா அது நடக்கா. ஆமாம் அதோடைய அருமைகள் அப்போ தான் தெரியும். முதல் வேண்டாமோ ரெண்டா போட்டு இங்கே ஒன்றா போச்சு அப்படி இருக்கா அப்படின்னு அது கூட ஆகும் வரும். இது எட்டாச்சுங்க அது போயிடும் முதல் 1000 காலமாக அதில் ஒரு நிறைய பேருக்கு
அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஐயப்பனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று பகவானை வணங்குகிறோம். சாந்தி சாமிக்கு போடுற மாதிரி சபரிமலை பாத யாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர் நாளை நடைபெறும் அன்னதானத்திற்கு ஐயப்ப பக்தர் 101 நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஐயப்பனின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று பகவானை வணங்குகிறோம். சாந்தி சரணம் ஐயப்பா. भाई करो அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் பகவானின் அனுகிரகம் வேண்டும் என்று ஐயப்பனை வணங்குகிறோம். சாமி சரணம் ஐயப்பா. யூடியூப்பா சாமி? ஆமாம் சார். என்ன சேனல் பேர்? பொன்மணி சவுண்ட்ஸ்னு போட்டுருக்கோங்க. பொன்மணி சவுண்ட். ஆமாம். அவர் வந்திருப்பாரு இந்நேரம் இல்லைங்களா யூடியூப்பு? நம்மளே சாமி எக்கடா? ஹலோ, வண்டிக்கு வழியை விட்டு கொடுங்க சாமி. வண்டிக்கு வழியை விடுங்க. போட்டு வண்டி போட்டு வண்டி சாமி வண்டிக்கு வழியை விடுங்க. தண்ணி ஒரு மீடியம் கொண்டு விடுங்க. தண்ணி கலந்துள்ள சாமி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். போடுங்க.
சாமி சாமி யார் சாமி? மூணு பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் ஒண்ணா சாமி 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 அந்த சாமி சாமி ஏய் கப்பா கப்பா வாங்க சாமி சாமி ஓ